எங்களுக்கு வந்து இந்த அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பணும். இந்திய அரசு திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புங்க. அவர் வீட்டுல ஒண்ணு நடந்துச்சுன்னா அவர் விட்டு கொடுப்பாரா? பேரன் பேத்தி அவங்க அக்கா தங்கச்சிக்கு இதே வன்குடும்பமா நடக்குது, அவர் விட்டு கொடுப்பாரா? கொண்டாடி முகத்தை பார்க்கணும், டிவியை பார்த்தா இதான் ஓடிட்டு இருக்கு. மாணவின்னு கொடுத்துருக்காங்க, அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காத பிள்ளைதான் படிச்சிருக்கலாம். படிச்ச மாணவிகளுக்கு தெரியும் ஏன் என்ன காரணம். அவர் அப்பான்னு அழைக்கலாம், அவரா சொல்லிவிட்டு தான் இருக்கும் அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு. யார் வீட்டு இதை கொடுத்தாங்க? 10 வீடு வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து கட்ட வரி படத்துல தான் கொடுக்குறாரு, டேக்ஸ் கட்டுறதா தான் கொடுத்தாரு, அவர் வீட்டு படத்தை கொடுத்தாரா? எல்லாம் அவங்க குடும்ப ஆட்சி தானே இருக்குது. அப்புறம் படுத்திட்டு அவரை கொண்டு வர சொல்லுங்க. அவங்க குடும்பத்துல யாரும் இல்லாம நான் மட்டும் இருக்கு என்று வர சொல்லுங்க, பார்க்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதற்காக தெரிஞ்சுக்கலாம்? இது வந்து தமிழ்நாட்டுல இப்ப விடியா திமுக அரசு வந்து ஆட்சி வந்து சரியில்லாத ஒரு ஆட்சி. ஏன்னா 4 வயசு பெண்ல இருந்து 17 வயசு பொண்ணு வரைக்கும், பச்சில குழந்தை வரைக்கும் பாலியல் வன்கொடுமை. அதுக்கு ஆர்ப்பாட்டம் எங்க எடப்பாடியார் தலைமையில நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க தொண்டர்கள், மகளிரணி, மாணவரணி எல்லாரும் கலந்துருவோம். எங்களுக்கு வந்து இந்த அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பணும். விடியா அரசு திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புங்க. மக்கள் முகத்துல மகிழ்ச்சி தான் இருக்கு, மனுவே இல்ல முதலமைச்சர் எங்க மக்கள் மத்தியில மகிழ்ச்சி இருக்கு. அவர் குடும்பத்துக்கும் வேணா அவருக்கும் இருக்கலாம். மக்கள் அவர் ஒரு நாள் இறங்கி பாக்கணுமே, ஒரு பொழுது ஒவ்வொரு ஏரியாவே போய் பாக்கணுமே, அவர் குரல் கொடுத்து பாக்கணுமே. அவங்க குடும்பம் நல்லா கரெக்டா இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா கரெக்டா இருக்காங்க. மிச்ச பேர் நாசமா போட்டுருக்காங்க. அவர் முதல்ல காலாட்டு உள்ளே படுத்துக்க சொல்லுங்க. எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கு அரசாங்கத்தை குறை சொன்னா எப்படின்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, திமுக அரசு விடியா இந்த திமுக அரசுல தாங்க இவ்வளவு இதுவும் நடக்குது. அவர் வீட்டுல ஒண்ணு நடந்துச்சுன்னா அவர் விட்டு கொடுப்பாரா? அவர் வீட்டுல அவர் பேரன் பேத்தி அவங்க அக்கா தங்கச்சிக்கு இதே வன்குடும்பமா நடக்குது, அவர் விட்டு கொடுப்பாரா? மனுஷனா பாக்குறதா ஆட்சி நாங்க சொல்லல. இருந்தாலும் வந்து அவருடைய ஆட்சியில தாங்க அதிக இதுவே நடக்கிற இது கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை எல்லாமே முடிச்சு வந்துச்சு பாருங்க. அவங்க கொண்டாடி முகத்தை பார்க்கணும், டிவியை பார்த்தா இதான் ஓடிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது நீங்க சொல்லுங்க தம்பி? பொம்பளை பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்குது நீங்க சொல்லுங்க? மாணவிகள் வந்து ஒரு அப்பா அப்பான்னு அழைக்கிறாங்க. எப்படி என்ன அது தெரியாத மாணவிகள், அதாவது மாணவின்னு கொடுத்துருக்காங்க, அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காத பிள்ளைதான் படிச்சிருக்கலாம். படிச்ச மாணவிகளுக்கு தெரியும் ஏன் என்ன காரணம். அவர் அப்பான்னு அழைக்கலாம், அவரா சொல்லிவிட்டு தான் இருக்கும் இது அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு. அந்த தகுதி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு இருந்த மாதிரி இல்லை. சரி, ஓகே. உங்களுக்கு என்னமா இலவச பேருந்து கொடுத்திருக்காங்க, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏங்க அது யாருக்கு வரியிலங்க கொடுக்காங்க? 10 வீடு வச்சிருக்காங்க, அரசு கொடுத்திருக்காரு. எல்லாருக்கான அரசு 10 வீடு வச்சிருக்காங்க, அவங்க வீட்டு வரி பணத்தை எடுத்தாலும் டேக்ஸ் கட்டுறாங்க, அவர் வீட்டுல இருந்தா கொடுத்தாரு. யார் வீட்டு இதை கொடுக்காங்க? 10 வீடு வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து கட்டுற வரி பணத்தை தான் கொடுக்குறாரு, டேக்ஸ் கட்டுறதை தான் கொடுக்காரு, அவர் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்காரா? எல்லாம் அவங்க குடும்ப ஆட்சி தானே இருக்குது. அவங்க குடும்பம் தானே இருக்குது. அப்புறம் படுத்திட்டு அவரை கொண்டு வர சொல்லுங்க. அவங்க குடும்பத்துல யாரும் இல்லாம நான் மட்டும் இருக்கு என்று வர சொல்லுங்க, பார்க்கலாம். அவரால் முடியுமா? இவ்வளவு சொல்றீங்க, 200க்கும் மேற்பட்ட தொகுதி நிச்சயமாக வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அது தெரியலங்க. ஏன்னா பணம் வந்து பாதாள வரைக்கும் பாயணுங்கிற பழமொழி இருக்குது. பணத்தை கொடுத்தா நான் கூட மாறலாமே, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதிமுக கூட திமுக போயிடுவீங்களா? பணம் கண்டிப்பா கிடையாது, அது கிடையாது, அப்படி கிடையாது. பணம்ங்கிறது 10 செய்யும். அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் படுத்து கிடந்துட்டு மழை வானத்தை பார்த்து கனவு கொண்டு இருக்கிறார். பார்க்கலாம்.